இப்ப ஒரு மனுஷனோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா, அவன் காலையில கண்முழிக்கிற அந்த முதல் ஒரு சில நிமிஷங்கள்ல தான் தீர்மானிக்கப்படுதுன்னு சொன்னா, உங்களால நம்ப முடியுதா? ம். நிஜமா இத நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமா. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள கொண்டு வரணும்னு கடுமையா உழைக்கிறோம். எத்தனையோ திட்டங்கள் எல்லாம் போடுறோம். ஆனா அந்த மிகப்பெரிய மாற்றத்துக்கான விதையே நாம தூங்கி எழும் அந்த முதல் சில கணங்கள்ல தான் ஒளிஞ்சிருக்கு. அப்படிங்கிறது தான் நம்ம கிட்ட இருக்கிற தரவுகள் சுட்டிக்காட்டுற மிக ஆச்சரியமான உண்மை. கண்டிப்பா. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் இன்னைக்கு நம்மளுடைய இந்த ஆழ்ந்த அலசல்ல பல 100 வருஷங்களுக்கு முன்பே புத்தர் பின்பற்றின மன அமைதி மற்றும் தெளிவான வாழ்க்கைக்கான அந்த காலை பழக்கங்களை தான் நாம முழுமையா டீகோட் செய்ய போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு இது. ஆமா. ஏன்னா இது ஏதோ தத்துவங்களை பத்தி பேசுற ஒரு சாதாரண விவாதம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் உங்க மூளையும் மனசும் எப்படி செயல்பட தொடங்குது அப்படிங்கறத பத்தின மிக அடிப்படையான ஒரு தேடல். உண்மையாவே இது மிக முக்கியமான ஒரு தேடல் தான். ஏன்னா, நம்ம பல நேரங்கள்ல வாழ்க்கையோட சிக்கல்களை தீர்க்கவும், அமைதிய தேடவும் வெளியில தான் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? கரெக்ட். வெளியே தான் தேடுறோம். ஆனா ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம், நாம நம்ம நாளை எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கறதுல தான் அடங்கியிருக்கு. நம்மகிட்ட இருக்கிற குறிப்புகளை பார்க்கும்போது ஒன்னு ரொம்ப தெளிவா புரியுது. என்னது? அதாவது புத்தர் மாதிரியான ஒரு மாபெரும் தத்துவஞானி தன்னுடைய ஒவ்வொரு நாளோட தொடக்கத்தையும் மிக துல்லியமா ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்போட அமைச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆமா, நிச்சயமா. அவர் பின்பற்றின அந்த பழக்கங்கள் வெறும் சடங்குகள் கிடையாது. அவை ஒரு மனுஷனோட ஒட்டுமொத்த நரம்பியல் மற்றும் உளவியல் ரீதியான ஆரோக்கியத்தை மேம்படுத்துற கருவிகள்னு தான் சொல்லணும். அந்த மூலக்கட்டுரையில உள்ள தகவல்களை ஆழமா அலசும்போது இந்த விஷயம் நாளையிலிருந்து உங்க வாழ்க்கையை எப்படி நேரடியா பாதிக்க போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. ஓகே, இதை நாம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். வாழ்க்கைய மாத்தணும்னா முதல்ல நாம விழித்தெழும் விதத்தை மாத்தணும் அப்படிங்கிற அந்த முதல் புள்ளியிலிருந்தே தொடங்குவோம். ஆரம்பிக்கலாம். நம்ம தரவுகளின்படி பாத்தீங்கன்னா, புத்தர் செஞ்ச முதல் செயல் அதிகாலையில எழுவதுதான். அவர் அதிகாலையில முழிக்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமா கருதியிருக்காரு. எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, சொல்லுங்க. இந்த அதிகாலை நேரத்த மனச எந்த ஒரு சலசலப்பும் இல்லாத ஒரு தெளிவான நீரோடையோட ஒப்பிடுறான்னு நினைக்கிறேன். ஒரு குளத்திலயோ இல்ல ஒரு நீரோடையில எந்த சலனமோ அலைகளும் இல்லாதப்போ மட்டும்தானே நாம அதோட அடிமட்டம் வரைக்கும் ரொம்ப தெளிவா பார்க்க முடியும் இல்லையா? ரொம்ப சரியான ஒரு உதாரணம். அதுபோல அதிகாலையில நம்ம மனசும் எந்த விதமான வெளிப்புற தொந்தரவுகளும் இல்லாம மிக தெளிவா இருக்கு. அந்த நேரத்துல எடுக்கப்படுற முடிவுகள் எவ்வளவு துல்லியமா இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதிகாலை அமைதிக்கும் வாழ்க்கையோட ஒழுக்கத்துக்கும், அதாவது டிசிப்ளினுக்கும் உள்ள அந்த ஆழமான உளவியல் தொடர்பு தான். நீங்க சொன்ன அந்த நீரோட உதாரணம் மிகச்சிறப்பானது. தேங்க்ஸ். இரவு முழுதும் ஓய்வெடுத்த மூளை காலையில எந்த புதிய தகவல்களாலும் செய்திகளாலும் நிரப்பப்படாம ஒரு வெற்று பலகை மாதிரி இருக்கும். மூலக்கட்டுரையில ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க. அதிகாலை நேரம் மனசு அமைதியா இருக்கும். அந்த நேரத்தில் எடுத்த முடிவுகள் மனம் தெளிவா இருக்கும் அப்படின்னு. முடிவுகள். ஆமா, இங்க நாம கவனிக்க வேண்டியது அந்த முடிவுகள் அப்படிங்கிற வார்த்தையை தான். ஒழுக்கம்ங்கிறது ஏதோ ஒரு நாள் திடீர்னு வானத்திலிருந்து குதிக்கிற ஒரு மாயாஜாலம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. காலையில எழும்போதே நான் இன்னைக்கு சீக்கிரம் எழுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்க எடுக்கிறீங்க. அந்த முதல் முடிவை நீங்க வெற்றிகரமா செயல்படுத்தி முடிக்கும்போது உங்களுடைய அன்றைய நாளோட முதல் வெற்றியை நீங்க பதிவு செய்றீங்க. ஓ, அந்த முதல் வெற்றி. ஆமா, அந்த முதல் வெற்றி தான் அன்றைய நாள் முழுவதுக்கும் ஒரு உந்துதலை தருது. இதுதான் வாழ்க்கைய ஒழுக்கமா மாத்திர முதல் படி. அதிகாலையில எழும் பழக்கம் உங்க நாளோட கட்டுப்பாட்டை எடுத்த உடனே உங்க கைகள்லயே கொடுத்துடுது. கொஞ்சம் பொறுங்க. இத நான் சற்று வேறு கோணத்துல பாக்குறேன். நீங்க சொல்றத கேட்க நல்லாதான் இருக்கு. சொல்லுங்க, உங்க சந்தேகம் என்ன? அதிகாலையில எழுந்தா கட்டுப்பாடு நம்ம கையில வரும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா நிஜ வாழ்க்கையில இது எவ்ளோ கடினம். அலாரம் அடிச்ச உடனே இன்னொரு 5 நிமிஷம் தூங்கலாம் அப்படின்னு அதை அணைச்சிட்டு தூங்குறது தானே மனித இயல்பு. வெறும் தூக்கத்தை தியாகம் பண்றது எப்படி ஒரு மிகப்பெரிய ஒழுக்கமா மாறிட முடியும்? அது மிகச் சரியான கேள்வி. அந்த இன்னும் 5 நிமிஷம் அப்படிங்கிற சலனத்தை வெல்றது தான் இங்க முக்கியமே. அப்படியா? ஆமா, தூக்கத்தை தியாகம் செய்யறது இங்க நோக்கம் கிடையாது. மூளை எப்பவுமே தனக்கு சுலபமான விஷயத்தை தான் தேடும். படுக்கையோட கதகதப்புல இருந்து வெளியே வர்றது மூளைக்கு கொஞ்சம் சிரமமான காரியமா தான் இருக்கும். ரொம்பவே சிரமம்தான். ஆனா விழித்தெழலும் அப்படிங்கிற உங்களுடைய இலக்கு அந்த தற்காலிக சுகத்தை வெல்லும்போது உங்க மூளைக்கு நீங்க ஒரு வலுவான செய்தி அனுப்புறீங்க. என் முடிவுகளுக்கு நான் தான் எஜமான்.
என் உணர்ச்சிகள் அல்ல அப்படிங்கிற அந்த செய்தி தான் நாள் முழுவதும் உங்களை வழி நடத்துது. ஆஹா, சூப்பர். அதனால தான் நாளைய நாம துரத்துறதுக்கும் நாள் நம்ம துரத்துறதுக்கும் உள்ள வித்தியாசமே அதிகாலையில எழுவதுல தான் தொடங்குதுன்னு சொல்லலாம். இப்ப புரியுது. அந்த முதல் போராட்டத்தை வெல்றது தான் நாள் முழுவதுக்குமான ஒழுக்கத்துக்கான அடித்தளம். சரி, இப்ப அதிகாலையில எழுந்துட்டோம். மனசு ஒரு தெளிவான நீரோடை மாதிரி இருக்கு. அடுத்ததா நம்ம என்ன செய்வோம்? சாதாரணமா மொபைல் போனை தேடுவோம். கரெக்ட். உடனே மொபைல் போனை எடுப்போம், இல்லனா அன்றைய வேலைகளை பத்தி கவலைப்பட தொடங்குவோம். ஆனா புத்தர் கண்களை திறந்த உடனே அன்றைய வேலைகள்ல குதிக்காம செஞ்ச முதல் செயல் தியானம். ஆமா, அமைதியான தியானம். கண்களை திறந்த உடனே சிறிது நேரம் அமைதியா தியானிக்கிறது மனச முழுமையா அமைதிப்படுத்தும் அப்படின்னும், இதன் மூலமா பயம், கவலை, கோபம் ஆகியவை மெதுவா குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்முடைய குறிப்புகள் சொல்லுது. ஆனா இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. என்னன்னு சொல்லுங்க. ஒரு சாதாரண மனுஷனா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. கண்களை திறந்த உடனே வெறும் சில நிமிஷங்கள் அமைதியா உட்கார்ந்திருக்கிறது பயம் மற்றும் கோபம் மாதிரியான மிகப்பெரிய வலிமையான உணர்ச்சிகளை நிஜமாவே எப்படி படிப்படியா குறைக்குது? இது எப்படி சாத்தியமாகும்? இத நாம ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தோம்னா இதுக்கான விடை ரொம்ப தெளிவா புரியும். எப்படின்னு விளக்குங்க. நம்ம தூங்கி முழிக்கும்போது பல நேரங்கள்ல நேற்றைய கவலைகளோ இல்லனா இன்றைய வேலைகள் பற்றிய பயமோ நம்ம அறியாமலேயே மூளைக்குள்ள ஒரு சுனாமி மாதிரி நுழைஞ்சிடும். ஆமா, ஐயோ இன்னைக்கு இத்தனை வேலை இருக்கேன்னு தோணும். கரெக்ட். அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறோம் அப்படிங்கிற பதற்றத்தோட தான் பெரும்பாலான மக்கள் கண்களையே திறக்கறாங்க. உளவியல் ரீதியா பார்த்தோம்னா எழுந்தவுடன் நம்ம உடம்புல இருக்கிற கார்டிசோல் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோனோட அளவு இயல்பாகவே கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஓ, கார்டிசால் லெவல் அதிகமா இருக்குமா? ஆமா, அந்த நேரத்துல நம்ம பதற்றமான விஷயங்களை நினைச்சா அது மேலும் அதிகரிச்சிடும். ஆனா புத்தர் என்ன செஞ்சாரு? விழித்தவுடன் உடனே வேலைக்குள்ள நுழையாம தனக்கும் அந்த உலகத்தோட சலசலப்புக்கும் இடையே ஒரு சிறிய இடைவெளியை உருவாக்குனாரு. அந்த இடைவெளிதான் தியானமா? எக்ஸாக்ட்லி, அந்த இடைவெளிதான் தியானம். ஒரு சில நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து உங்க மூச்சை மட்டுமே நீங்க கவனிக்கும்போது நான் வேறு, என் பயம் வேறு, நான் வேறு, என் கோபம் வேறு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தெளிவு மூளைக்கு புரியுது. அருமை. உணர்ச்சிகள் உங்களை ஆளாம உணர்ச்சிகளை நீங்க கவனிக்கிற ஒரு நிலைக்கு வர்றீங்க. ஆஹா, அப்படி என்றால் இது ஒரு போர் கவசம் மாதிரி அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். அதாவது ஒரு கடுமையான போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாத்துக்க ஒரு வலுவான கவசத்தை அணிஞ்சுக்குவோம் இல்லையா? அதுபோல சவால்கள் நிறைந்த இந்த உலகத்தை எதிர்கொள்ள நாம தினமும் காலையில அணியிற ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசம் தான் அந்த தியானம். நான் சொல்றது சரிதானே? 100க்கு 100% சரி. அந்த சிறிய அமைதி அன்றைய நாள் முழுவதுக்குமான ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி தான் செயல்படுது. ஓகே. ஆபீஸ்லயோ இல்ல வீட்லயோ திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, கோபமோ பயமோ உங்களை தாக்கும்போது காலையில தியானத்தின் மூலமா நீங்க சேமிச்சு வச்ச அந்த அமைதி ஒரு கேடைய மாதிரி முன்னின்று உங்களை காப்பாத்துது. ரொம்ப நல்லா புரியுது. உங்க மனம் உடனடியாக பதற்றப்படாம நிதானமா யோசிக்க தொடங்குது. அதனாலதான் ஒரு நாள் முழுவதும் அமைதியா இருக்கணும்னா காலை நேர மன அமைதி மிக மிக முக்கியம்னு மூலக்கட்டுரை ஆழமா வலியுறுத்துது. அந்த இடைவெளிய, அந்த அமைதியை உருவாக்குறது தான் தியானத்தோட உண்மையான வேலை. அருமையான விளக்கம். இப்போ மனசு வெளித்திடுச்சு. தியானத்தின் மூலமா அதில் இருந்த பதற்றமும் நீங்கி அமைதியா மாறிடுச்சு. ஒரு வெற்றிடத்தை நாம உருவாக்கிட்டோம். ஆமா, ஒரு அமைதியான வெற்றிடம். ஆனா இயற்கையோட விதிப்படி எந்த ஒரு வெற்றிடமும் அப்படியே இருக்க முடியாது இல்லையா? எதையாவது கொண்டு அதை நிரப்பியே ஆகணும். அந்த வெற்றிடமான மனசுல புத்தர் நிரப்பின முதல் உணர்வு எது தெரியுமா? சொல்லுங்க. அதுதான் நன்றியுணர்வு, அதாவது கிராட்டிடியூட். புத்தர் ஒவ்வொரு நாளையும் நன்றியோடே தொடங்கினாரு. இன்று நான் உயிருடன் இருக்கிறேன், இதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு அவரு நினைச்சாரு. ரொம்ப ஆழமான சிந்தனை இது. இத சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது ஒரு சிறப்பு மூட்டுக்கண்ணாடி அணியிறது மாதிரி. சாதாரணமா நாம உலகத்தை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற குறைகளும் கிடைக்காத விஷயங்களும் தோற்றுப்போன தருணங்களும் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு பெருசா தெரியும். ஆமா, அதுதான் மனித இயல்பு. ஆனா இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற சிறப்பு மூக்கு கண்ணாடியை நீங்க போட்ட உடனே அந்த வெற்றிடங்கள் எல்லாம் உங்க பார்வையில இருந்து மறைஞ்சு உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற பொக்கிஷங்கள் மட்டுமே ரொம்ப துல்லியமா தெரியும். எனக்கு இது இல்லையே அப்படிங்கிற நினைப்பு மாறி எனக்கு இது இருக்கே அப்படிங்கிற நிம்மதி வரும்.
அந்த மூக்கு கண்ணாடி ஒப்பீடு நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த கான்செப்டை ரொம்ப சரியா பிரதிபலிக்குது. அந்த சிறப்பு மூக்கு கண்ணாடி உங்க பார்வையை மட்டும் இல்ல, உங்களுடைய மனநிலையை முற்றிலுமா மாத்திடுது. நிச்சயமா. நம்பிக்கை இல்லாததை நினைத்தால் கவலை வரும், இருப்பதை நினைத்தால் நிம்மதி வரும் அப்படின்னு மூலக்கட்டுரை எவ்வளவு எளிமையா சொல்லுது பாருங்க. இதை நம்ம கொஞ்சம் உளவியல் ரீதியா பகுப்பாய்வு செஞ்சு பார்ப்போம். சொல்லுங்க. மனித மூளை எப்பவுமே ஆபத்துகளையும் குறைகளையும் தேடி கண்டுபிடிக்கும்படிதான் பரிணாம வளர்ச்சியில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது பழங்காலத்துல காடுகள்ல வாழ்ந்தப்போ நம்ம பாதுகாத்துக்கு உருவான ஒரு குணம். ஓ, அது ஒரு சர்வைவல் மெக்கானிசம் மாதிரி. கரெக்ட். அதனாலதான் இன்னைக்கும் கூட நம்மகிட்ட என்ன இல்லையோ அதை நோக்கியே நம்ம மனசு முதல்ல ஓடுது. அதுவே கவலையாகவும் மன அழுத்தமாகவும் மாறுது. இது ஒரு விதமான பற்றாக்குறை மனநிலை, அதாவது ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட். ஆனா காலையில விழித்த உடனே நான் இன்னைக்கு உயிருடன் இருக்கேன், ஆரோக்கியமா சுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு புதிய நாள் கிடைச்சிருக்கு அப்படின்னு இருப்பதை நினைத்து முழு மனதோட நன்றி சொல்லும்போது மூளையில இருக்கிற அந்த பற்றாக்குறை மனநிலை உடனடியாக உடைக்கப்படுது. ஓ, அதுக்கு பதிலா என்ன உருவாகுது? அதுக்கு பதிலா ஒரு நிறைவான மனநிலை, அதாவது அபண்டன்ஸ் மைண்ட் செட் உருவாகுது. இல்லாததை நினைத்தால் வரும் கவலைக்கும் இருப்பதை நினைத்தால் வரும் நிம்மதிக்கும் இடையே காலையில நடக்கிற இந்த மாபெரும் உளவியல் போராட்டத்துல தியானத்துக்கு பிறகு நாம எடுக்கிற மிகப்பெரிய ஆயுதமே இந்த நன்றியுணர்வு தான். ஆஹா, சூப்பர். இது நம்மை நிம்மதியோட பக்கம் உறுதியா நிறுத்துது. அப்படி என்றால் காலையில நாம மூச்சு விடுறோம் அப்படிங்கறதே மிகப்பெரிய பரிசுதான் அப்படிங்கறத உணர்றது தான் அன்றைய நாளோட முதல் நிம்மதி. சரி, இப்போ மனசு நன்றியுணர்வால முழுமையான நிம்மதிய அடைஞ்சிடுச்சு. ஆமா, ஒரு நிறைவான நிலைக்கு வந்துருச்சு. ஆனா இந்த நிம்மதிய கட்டி எழுப்புறது கடினம், அதை உடைக்கிறது ரொம்ப எளிது. இந்த நிம்மதியை எது உடனடியாக ஒரு நொடியில அழிச்சிடும்? அதுதான் கோபம். அதனால அந்த அமைதியை காப்பாற்ற கோபமில்லா மனநிலையை புத்தர் மிக தீவிரமா பின்பற்றினாரு. கண்டிப்பா, கோபம் ஒரு பெரிய எதிரிதான். காலை நேரத்திலேயே மனச அமைதியா வச்சுக்க அவர் பெரும் முயற்சி செஞ்சாரு. ஒரு நாள கோபத்தோட தொடங்குனா அந்த நாள் முழுவதும் அமைதி இருக்காது அப்படிங்கறத அவர் உறுதியா நம்பினாரு. சோ இதெல்லாம் என்ன அர்த்தம்னு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. கேளுங்க. காலையில எழும் சிறிய கோபம் ஏதோ ஒரு வைரஸ் மாதிரி அன்று 24 மணி நேரத்தையும் எப்படி தொற்றுக்கொள்ளுது? நான் உங்ககிட்டயே கேக்குறேன், ஒரு மரத்தடியில அமைதியா இருக்கிற புத்தருக்கு இது சாத்தியமாகலாம். ஆனா நீங்க ஆபீஸ்க்கு அவசரமா கிளம்பிட்டு இருக்கீங்க, உங்க அலாரம் அடிக்கல, குழந்தை அழுதுட்டு இருக்கு, அவசரத்துல காஃபியை கீழே கொட்டிடுறீங்க. இது போன்ற சூழ்நிலையில கோபப்படாம இருக்கிறது எப்படி சாத்தியம்? காலை நேர கோபம் நிஜமாவே அவ்வளோ ஆபத்தானதா? நீங்க சொல்ற அந்த நடைமுறை சிக்கல்ல தான் விஷயமே இருக்கு. கோபம் அப்படிங்கிறது வெறும் ஒரு உணர்வு மட்டும் கிடையாது. அது ஒரு மிக மோசமான உளவியல் ரீதியான சங்கிலித் தொடர் வினை, அதாவது செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓ, செயின் ரியாக்ஷன். ஆமா, ஒரு நாளோட தொடக்கத்துல உங்களுக்கு ஏற்படுற கோபம் அந்த காஃபி கொட்டின ஒரு கணத்தோட முடிஞ்சிடுறது கிடையாது. நீங்க கேட்ட மாதிரி அது எப்படி ஒரு வைரஸ் போல பரவுது அப்படிங்கிற தொடர்பை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி பரவுது? காலையில எழும்போது ஏதோ ஒண்ணு மேல எரிச்சல் பட்டா உங்களுடைய சிந்திக்கிற திறன் மங்கி போயிடுது. அந்த எரிச்சலோட தான் நீங்க உங்க குடும்பத்தார்கிட்ட சிடுசிடுன்னு பேசுவீங்க. அதே கோவத்தோட தான் டிராஃபிக்ல வாகனத்தை ஓட்டுவீங்க. அதே மனநிலையில தான் உங்க வேலை செய்யற இடத்துலயும் சக ஊழியர்கள் கிட்ட நடந்துக்குவீங்க. ஐயோ ஆமா, நாம நிறைய தடவை இந்த பேஸ் பண்ணிருக்கோம். கரெக்ட். காலையில எழுந்த அந்த ஒரு துளி கோபம் நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷர்கிட்டையும், நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலையும், செய்யற ஒவ்வொரு செயல்லையும் விஷம் மாதிரி பரவி அன்றைய நாளோட மொத்த அமைதியையும் சுக்குநூறா அழிச்சிடுது. ரொம்ப உண்மையான விஷயம். அதனால தான் அமைதியான காலை அமைதியான வாழ்க்கையை உருவாக்கும் அப்படின்னு மூலக்கட்டுரை அழுத்தம் திருத்தமா கூறுது. காலைய கோபம் இல்லாம கடந்துட்டா அன்றைய நாளை நம்ம பெரிய அளவுல வென்றுட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு நாளோட அமைதி அப்படிங்கிறது பல நாட்களோட அமைதியா மாறி அதுவே இறுதியில ஒருவரோட ஒட்டுமொத்த அமைதியான வாழ்க்கையா உருமாறுது. காஃபி கொட்டினா அது வெறும் காஃபி கொட்டின நிகழ்வு மட்டும்தான். அது உங்க நாள் முழுவதையும்
தீர்மானிக்கிற சக்தியா மாத்தாம இருக்கிறதே இந்த மனநிலையோட வெற்றி. ஒரு சின்ன கல்ல தண்ணியில தூக்கி போட்டா அந்த அலை எப்படி தண்ணி முழுவதும் வட்டமடிச்சு பரவுதோ அதே போல காலையில தோன்ற சின்ன கோபம் நாள் முழுக்க பரவிருது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா புரியும்படி விளக்குனீங்க. நன்றி. இப்போ ஒரு முறை நாம கடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்போம். அதிகாலையில விழுத்துட்டோம். தியானத்தால மனம் ஒரு வெற்று காகிதம் மாதிரி அமைதியாயிடுச்சு. நன்றி உணர்வால அது நிம்மதியா இருக்கு. அந்த நிம்மதியை கெடுக்கிற கோபமும் இல்லாம ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ எல்லாமே தயாரா இருக்கு. ஆமா, பர்ஃபெக்ட்டா இருக்கு. அடுத்து இந்த மனசை எதை நோக்கி செலுத்துறது? அதுக்கான விடைதான் நல்ல சிந்தனை, அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ். புத்தர் எப்பவுமே நல்ல சிந்தனையோடு தான் நாளைய தொடங்கினாரு. மூலக்கட்டுரையில உள்ள ஒரு வலிமையான என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச வரிய நான் இங்க மீண்டும் அழுத்தி சொல்ல விரும்புறேன். எந்த வரி அது? நீங்கள் நினைப்பதுதான் நீங்கள் ஆகிறீர்கள். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? காலையில தோன்ற முதல் நல்ல சிந்தனைய நாம பயணம் செய்யற ஒரு காரோட ஸ்டியரிங் வீலோட ஒப்பிடலான்னு எனக்கு தோணுது. ஓ, அருமையான உதாரணம். ஆமா, அந்த ஸ்டியரிங் வீல நீங்க எந்த பக்கம் திருப்புறீங்களோ, வலது பக்கமோ இல்ல இடது பக்கமோ, அந்த பக்கம் தான் அந்த முழு காரும் பயணிக்கும் இல்லையா? அதுபோல நீங்க காலையில உருவாக்குற அந்த நல்ல சிந்தனை தான் அன்றைய நாளோட மற்றும் உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையோட திசைய தீர்மானிக்குது. இது ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்புது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த முந்தைய பழக்கங்கள் எல்லாமே எதற்காக அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அதிகாலையில எழுவது, தியானம் செய்யறது, நன்றியோட இருக்கிறது, கோபத்தை தவிர்க்கிறது, இவை எல்லாமே நீங்க பயணம் செய்ய போற பாதையில உள்ள முட்களையும் கற்களையும் அகற்றி அந்த பாதையை சுத்தப்படுத்துற செயல்கள் மட்டும்தான். வண்டி செல்ல பாதை சீராயிடுச்சு. ஓகே, ஆனா பாதை சுத்தமா இருந்தா மட்டும் போதுமா? அதுதான் விஷயமே. நாம எந்த இலக்க நோக்கி போகணும் அப்படிங்கிற திசை வேண்டாமா? அந்த திசையை அமைத்து கொடுக்கறது தான் இந்த நல்ல சிந்தனை. காலை முதல் நல்ல சிந்தனை இருந்தா வாழ்க்கையும் நல்ல பாதைக்கு செல்லும். இது வெறும் மோட்டிவேஷனல் தத்துவம் கிடையாது. இது மூளையோட செயல்படும் விதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வரைபடம். மூளை சம்பந்தப்பட்டதா இது? ஆமா. நான் இன்னைக்கு அன்பா இருப்பேன், நான் இன்னைக்கு என் வேலையை முழு ஈடுபாட்டோட சிறப்பா செய்வேன், என்னால இன்னைக்கு மற்றவங்களுக்கு உதவியா இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த முதல் நேர்மறையான சிந்தனை உங்க ஒட்டுமொத்த நரம்பியல் மண்டலத்தையும் அந்த இலக்க நோக்கி செயல்பட தூண்டுது. வாவ், அது எப்படி நடக்குது? மூளையில உள்ள ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அதாவது RAS அப்படின்னு சொல்லுவோம். அந்த பகுதி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கான ஆதாரங்களை தான் உலகம் முழுவதும் தேடும். அப்படியா? ஆமா. நீங்க நேர்மறையா சிந்திச்சா நேர்மறையான வாய்ப்புகளே உங்க கண்ணுக்கு தென்படும். நீங்கள் நினைப்பதுதான் நீங்கள் ஆகிறீர்கள் அப்படிங்கிறது எவ்வளவு ஆழமான அறிவியல் உண்மை பாத்தீங்களா? உங்க சிந்தனையோட தரம் தான் உங்க வாழ்க்கையோட தரத்தை தீர்மானிக்குது அப்படிங்கிறத பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே புத்தர் ரொம்ப தெளிவா உணர்ந்திருக்காரு. இதரிட சிறப்பா இத விளக்க முடியாது. இந்த ஆழ்ந்த அலசலின் மூலமா மனித வாழ்க்கைய மெதுவா ஆனா ரொம்ப உறுதியா மாத்த ஆரம்பிக்கிற புத்தரோட அந்த 5 மாபெரும் ரகசியங்களை நாம ரொம்ப தெளிவா அதோட ஆழமான காரணங்களோட தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா. அதிகாலையில எழுவதன் மூலமா நாளோட கட்டுப்பாட்டை கையில எடுக்கிறோம். தியானம் செய்யறதன் மூலமா நமக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடையே ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குறோம். நன்றி உணர்வால பற்றாக்குறை மனநிலையை உடைச்சு இருப்பதை நினைத்து நிம்மதி அடைகிறோம். கோபத்தை தவிர்க்கிறதன் மூலமா ஒரு மோசமான சங்கிலி தொடர் எதிர்வினையை தடுத்து நிறுத்துறோம். இறுதியா நல்ல சிந்தனையுடன் நம்ம நாளோட திசையை தீர்மானிக்கிறோம். இவை 5ம் கேட்பதற்கு எளிமையா இருக்கலாம், ஆனா இவை ஒவ்வொன்றும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைந்தவை. தினமும் பழகும்போது இவை உருவாக்குற மாற்றம் அளப்பரியது. நிச்சயமா. நீங்க சொல்ற மாதிரி இவை தனித்தனி பழக்கங்கள் கிடையாது. இது ஒரு முழுமையான அமைப்பு, அதாவது ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்னு மற்றொன்றுக்கு பலம் சேர்க்குது. தியானம் இல்லையென்றால் கோபத்தை கட்டுப்படுத்துவது கடினம். நன்றி உணர்வு இல்லை என்றால் நல்ல சிந்தனை வராது. கரெக்ட். இந்த சாதாரண காலை பழக்கங்கள் தான் ஒரு மனுஷனை அசாதாரணமான அமைதியான நிலைக்கு உயர்த்துது. மூலக்கட்டுரையில உள்ள தகவல்களை வெறுமனே அறிஞ்சிக்கிறதோட நின்னுடாம இது ஏன் வேலை செய்யுது அப்படிங்கிற புரிதலோட உங்க வாழ்க்கையில ஒரு சிறு மாற்றத்தையாவது இது கொண்டு வரணும் அப்படிங்கிறதே நமது நோக்கம். மிகச்சரி. ரொம்பவே பயனுள்ள ஒரு விவாதத்தோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். இந்த ஆழ்ந்த அலசலை நிறைவு செய்வதற்கு முன்னாடி நீங்கள் நினைப்பதுதான் நீங்கள் ஆகிறீர்கள் அப்படிங்கிற அந்த வலிமையான வரிய மனசுல வச்சுக்கிட்டு உங்களை நோக்கி ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். என்ன கேள்வின்னு கேட்போம். இந்த கேள்விய உங்களுக்கு நீங்களே நேர்மையா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு காலையில நீங்க கண் விழிச்சதும் உங்க மனசுல தோணுன முதல் சிந்தனை என்ன? கடந்த சில மணி நேரங்கள்ல அந்த ஒரு சிந்தனை உங்களை யாரா மாத்திருக்கு? தொடர்ந்து சிந்திங்க. மீண்டும் சந்திப்போம்.